1 லட்சம் மக்களுடைய சாவின் வழியை தாங்கிக் கொண்டு நாங்கள் நிற்கிறோம். மீனவர்களுடைய சாவின் வழியை இங்கே தூய்மை பணியாளர் போராட்டம் தொடர்ச்சியாக, ஆசிரியர் பெருமக்களின் போராட்டம், அதே போல மீனவர்களுடைய போராட்டம், மாணவர் போராட்டம், இப்படி மக்களுடைய போராட்டத்திலிருந்து விவசாய நிலத்தை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எடுத்துக் கொடுக்கும் போது அந்த வழியை தாங்கிக் கொண்டு நாங்கள் நிற்கிறோம். ஆனால் மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாசு பனையூர் பாசு சொல்றாரு, நான் வழி தாங்கி நிற்கிறேன், நான் வழி தாங்கி நிற்கிறேன், நான் வேதனையோட வந்திருக்கிறேன், எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறேன். யாரு? செங்கோட்டையில பக்கத்தில் வச்சுக்கிட்டு, லாட்டரி சீட் ஆதவர்ஜனா பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறாரு. ஊழலை ஒழிக்க போற தாவேகா வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு 5 கோடி செலவு பண்ணி 15 கோடி செலவு பண்ணி ஊழலை ஒழிக்க போறாரா? ஊழலை ஒழிக்கணும், முதல்ல உங்களை ஒழிக்கணும்டா, அப்பதான் ஊழலை ஒழிக்க முடியும். என்ன, எப்படி ஊழலை ஒழிப்ப? தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊழல் ஒழிப்பு பாசறை என்று வைத்து மக்கள் ஆட்சியாளருக்கு அதிகாரம் கொடுத்த பணத்தை 26 லட்சத்தை திருப்பி வாங்கி கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சி. தமிழ்நாட்டில் 1% வச்சுக்கிற கட்சி திமுக கூட, அதிமுக கூட கூட்டணிக்கு போயிட்டான். ஆனா 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் என்ன நிக்கிற எங்க அண்ணன் சீமான் தனிச்சு நிக்கிறாரு. 234 தொகுதியில 117 பெண்கள் 117 ஆண்களை போட்டு அதிலையும் இந்தியாவிலேயே ஒரு திருநங்கையை வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் தனிச்சு நிக்கிறோம். நாங்க திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறோமா? இல்ல. அதிமுக கூட இல்ல, காங்கிரஸ் கூட இல்ல, பிஜேபி கூட இல்ல. பிஜேபி எங்களுக்கு பகவான் ஆர்த்தி எடுக்கிறான்னா, you against TMK, we against TMK. If your brother come to our alliance, we will throw TMK. அப்படின்னா ஏன் சொன்னா we will take பகவான் ஆர்த்தினா. பகவான் ஆர்த்தினா என்ன? நல்லா கவனிக்கிறோம்னா போகல. ஆனா அவர் தனிச்சு நிக்கிறன்றாப்ல. யாரு? நம்ம சாரு பகமாசு. எப்படி தனிச்சு நிக்கிறீங்க? காங்கிரஸ் கூட தாவேகா பேச்சுவார்த்தை, அமமுக கூட பேச்சுவார்த்தை, ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை, கம்யூனிஸ்ட் கூட பேச்சுவார்த்தை, விசிகா கூட பேச்சுவார்த்தை, சின்னம்மா சசிகலா கூட பேச்சுவார்த்தை, எல்லாரும் கூடயும் பேசிட்டு யாருமே வரணும்னு நான் தனிச்சு நிக்கிறேன். அதுக்கு பேர் தனிச்சு நிக்கிறது இல்ல, தனியா நிக்கிறது, தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறது. நாங்க தனிச்சு நிக்கிறோம், துணிஞ்சு நிக்கிறோம். திமுக ஊழல் சக்தி சொல்வதற்கு தகுதி உனக்கு இருக்கா? நீயே ஒரு ஊழல்வாதி. புலி படத்துடைய வருமானத்தை 15 கோடியை மறைத்ததாக 1.5 கோடி அபராதம் நீதிமன்றம் போட்டிருக்கு. அப்படி ஏதாவது வழக்கு எங்களுக்கு இருக்கா? 234 வழக்கு எங்க சீமான் மீது, என் மீது 14 வழக்கு. மக்களுக்காக போராடியதற்கு 234 வழக்கு போட்டாலும் வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு தடை, அதை உடை என்று நிற்கிறோம். ஆனா நீங்க ஒரே வழக்கு தான். கரூர்ல 41 பேர் சத்து போனதுக்கு ஒரு வழக்கு எடுத்தே ஒரு ஓட்டம். போலீஸ் ட்ரெயினிங் கூட யாரும் ஓடுறது இல்லையே அப்படி அப்படின்னு கரூரை விட்டு ஓடி போயிட்டு இப்ப உட்கார்ந்துக்கிட்டு நான் திமுகவை வீழ்த்த போறேன், அதிமுகவை வீழ்த்த போறேன், எல்லாருடையும் பேச்சுவார்த்தை. நம்ம ஒரு பாட்டு கூட உண்டு, பழைய முரளி பாட்டு. என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக அப்படிங்கிற மாதிரி என்ன பக்கமாசு கட்சி இன்னும் பாஜக கேட்டாக, ஆனா பாடையில ஏத்த பார்த்தாக. என்ன அம்சமான கட்சி இன்னும் அதிமுக கேட்டாக, அந்த அமமுக கேட்டாக. என்ன கருவருக்கும் கட்சி இன்னும் காங்கிரஸ்ல கேட்டாக, அந்த கம்யூனிஸ்டும் கேட்டாக. வீணா போன கட்சி இன்னும் விசிகால கேட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக. மட்டமான கட்சி இன்னும் மதிமுகவுல கேட்டாக, என் மானத்தை கெடுக்க பார்த்தாக. கீர்த்தனத்தியோட வந்து சின்னம்மாவும் கேட்டாக, அந்த சின்னையாவும் கேட்டாக. எல்லாம் வரும்னு எல்லாம் வரும்னு காத்திருந்த பனையூர்ல என் ஆதரவு உன்னால தனிச்சு நிக்கே முன்னால. என்ன மனமுள்ள கட்சி என்ன பக்கா மாசு கட்சி என்ன பாஜக கேட்டாக, என்ன பாடையில ஏத்த பார்த்தாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு. நமக்கு தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி அதிகாரம் மணிக்கூட எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா?
அதுக்கான சூழல் மாறலாம் இல்லையா? வர்றவங்களை மதிக்கணுமா இல்லையா? இந்த நியூ படத்துல கிரண் பேசுவாங்க, மாமாக்கு வயசாயிடுது இல்லையா, மாமாவால ஏற முடியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முடியும் பேச்சு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. காவலன் படத்துல வடிவேல் பிடிச்சு வர போடு அம்முக்குட்டி ஆட்சியும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு எல்லா பக்கமும் பேசிட்டு வந்து இப்ப நான் தனிச்சு நிக்கிறேன். நான் வந்து ஊழலை ஒழிக்க போறேன். எப்படி? அப்பா ஸ்டாலின் 2000, சித்தப்பா எடப்பாடி 2000, விஜய் அண்ணா 2500. 2500 ரூபாயை எப்படி கொடுப்பீங்க? எங்ககிட்ட திட்டம் இருக்கு. நாங்க 2000, 2500 டோக்கனு, காஞ்சி பட்டுப்புடவை, தாலிக்கு தங்கம், தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு கொடுக்க வந்த பிள்ளைகள் அல்ல. கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். உலகத்தர கல்வி. எப்படி கல்வி? வேளம்மாளுக்கு, எஸ்ஆர்எம்க்கு, பணிமலருக்கு இணையான கல்வி அரசு பள்ளிக்கூட, அரசு கல்லூரில கிடைக்கும். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. மருத்துவம், காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை திருப்பூர் அரசு மருத்துவமனையில, கோவை குப்புசாமிக்கு, கோவை கேஎம்சிக்கு நிகரான, அப்பல்லோ மீனாட்சிக்கு நிகரான மருத்துவமனை திருப்பூர் அரசு மருத்துவமனை கிடைக்கும். ஏன்? கவுன்சிலர் தொடங்கி தலைமைச் செயலாளர் வரை அரசு மருத்துவமனை தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது சட்டம். நாம பட்ச ஆட்சியில அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். இது சட்டம். நாம பட்ச ஆட்சியில அப்படி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? நான் வந்த உடனே தமிழ்நாட்டுடைய 6700 டாஸ்மாகை இழுத்து மூடுவேன் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இதை மதிப்பிற்குரிய சகோதரர் பக்கா மாசு சொல்லுவாரா? ஏன் 6 மணிக்கு மேல அவர் ஆட்டவே ஓடாது. 12 நாங்க பேசுறோம் பிரச்சாரம் 12 மணிக்கு. எங்க அண்ணன் காலையில 10 மணிக்கு ஒரு கூட்டம், 11 மணிக்கு ஒரு கூட்டம், 12 மணிக்கு ஒரு கூட்டம், 1 மணிக்கு ஒரு கூட்டம், மீண்டும் 4 மணிக்கு ஒரு கூட்டம், திருப்பி 6 மணிக்கு ஒரு கூட்டம், திருப்பி 7 மணிக்கு ஒரு கூட்டம், திருப்பி 8 மணிக்கு ஒரு கூட்டம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். 8 மணி நேரத்திலும் என்ன பேசுவாரு? எடப்பாடி சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை. அப்படி இல்லை. கனிம வளத்தை எப்படி பாதுகாப்பேன், ஆற்று வளத்தை எப்படி பாதுகாப்பேன், நீர் வளத்தை எப்படி பெருக்குவேன், விவசாயத்தை எப்படி செய்வேன், ஆடு மாடு மேய்ப்பதை எப்படி சரி செய்வேன், திருப்பூருக்குரிய தனியார் முதலாளி, வடநாட்டு முதலாளியை விரட்டிவிட்டு தமிழை எப்படி திருப்பூர் முழுக்க தமிழ் முதலாளியை உருவாக்குவேன் பேசுவாரு. சொல்லுங்க. தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவன் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை என்பது எங்களுடைய அண்ணன் சீமான் பேசுவார். உலக அரசியலை, இந்திய அரசியலை, தமிழ்நாட்டு அரசியலை, திராவிட அரசியலை, கச்சத்தீவு பிரச்சனையை, காவிரி பிரச்சனையை, முல்லை பெரியாற்று பிரச்சனையை, மீத்தேன் ஹைட்ரோகார்பன் பிரச்சனை எல்லாவற்றையும் தன் மனதிற்குள் விழுந்து துண்டு சீட்டு வைக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான். நீ பேசுறது 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷத்துலயும் குனிஞ்சு பார்த்துருது. அப்புறம் என்ன திருப்பூர் மக்களே சாப்பிட்டீங்களா? சைட்டா மேட்ருக்கு வந்துடலாமா? திருப்பூர்னாலே பனியன் தான், திருப்பூர்னாலே டிஷர்ட் தான், திருப்பூர்னாலே நைட்டி தான், திருப்பூர்னாலே சேலை தான். இதான் பேசுவாப்ல. என்ன பேசுவாப்ல? திருநெல்வேலிக்கு போனா திருநெல்வேலினாலே அல்வா தான், கோயில்பட்டி போனா கோயில்பட்டினாலே கடல் மிட்டாய் தான், சாத்தூர்னா சேவை தான், மதுரைனா மல்லி தான், திண்டுக்கல்னா போட்டு தான், திருச்சினா காவிரி தான், மணப்பாறைனா முறுக்கு தான், விஜய் ஒரு கிறுக்கு தாங்கிறது உலகத்துக்கே தெரியுமே. அது எல்லாருக்கும் தெரியுமா? சொல்றதுக்கு ஒரு ஆள் வேற தேவையா? ஒவ்வொரு ஊருக்கு வந்து வியாபாரம் பார்க்கறது. ஊட்டினாலே நீலகிரி தைலம்னா அதுல ஒரு 4 சொட்டை எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி நெத்தியில தேயுங்கள், வலிங்கிறாப்ல. நான் தான் சொன்னேன், ஐயோ வலிக்குது, நான் வலி தாங்கி நிக்கிறேன். என்னதான் உனக்கு அப்படி வலி? அப்படி ரொம்ப வலி இருந்தா ஒரு நீலகிரி தைலத்தை எடுத்து ஒரு 5 சொட்டு விட்டு 5 தேங்காய் எண்ணெய் விட்டு நல்ல சூடு வரக்க தேய்ச்சி ஆவி வரக்க நெத்தியில தடவையா வலி போயிடும். இல்ல அமிர்தாஞ்சன் வாங்கி தடவுங்க, இல்ல கோடாரி தெளித்து வாங்கி தடவுங்க, இல்ல ஒரு வாலின் ஸ்ப்ரே எடுத்து அடிங்க. நான் வலி தாங்கி நிக்கிறேன். என்ன வலி? இழந்துட்டு நிக்கிறேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த நிலத்துல வெள்ளைக்காரன் இந்த நிலத்துக்கு வரும் பொழுது மிகப்பெரிய வக்கீல் குடும்பம், தாத்தாவும் வக்கீல், அப்பாவும் வக்கீல், பேர அவரும் வக்கீல், மிகப்பெரிய வக்கீல் குடும்பத்தில் பிறந்து 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய 1904 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் தொழில் செய்த ஒரு பெருமகன்
வெள்ளையனை எதிர்த்து அவன் பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்று நாடு முழுக்க மக்களை திரட்டி பேசி பேசி இது போன்ற கிளர்ச்சியை புரட்சியை உருவாக்கி வெள்ளைக்காரன் எதிராக மிகப்பெரிய படையை திரட்டி சுதேசி கப்பல் கழகத்தை கட்டி கப்பல் ஓட்டினார் என்ற காரணத்துக்காக கோவை சிறையிலே மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தாரு எங்கள் தாத்தா கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார். அவரை விடவா நீங்க நாட்டுக்கு எழுந்தீங்க? அதே நிலத்துல இந்த நிலத்துக்கு வெள்ளைக்காரன் விழும்பொழுது குறிப்பிட்ட சமூக மக்கள் குண்டையங்கோட்டை மறவர், பிரமலை கல்லர், அதே போல குயவர், முத்தரையர், ஊராளி கவுண்டர், வன்னியர் உட்பட சமூகங்கள் மாலையில் 6 மணிக்கு காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைக்க வேண்டும். கைரேகை சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம். அந்த சட்டத்தை போட்ட பொழுது கைரேகை வைக்காலே கட்ட விரல வெட்டி வீசி என்று முழங்கி சுபாஷ் சந்திர போஸ் படைக்கு பேசி பேசி புரட்சி தீயை பற்ற வைத்து ஆட்களை சேர்த்து தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய இரு கண்கள் என்று வாழ்ந்து மலர் மாலைகளுக்கு தோலை காட்டுவது போல தூக்கு கயிற்றுக்கு எவன் தோலை நிமிட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்று முழங்கிய மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டக்கூடிய குடும்பத்தில் பிறந்தாலும் காவி வேட்டி கட்டி ஒரு பெண் மீசை பிடிப்பது என்று சொன்னதற்காக மீசையை மடித்து சாகும் வரை கல்யாணமே பண்ணிக்கொள்ளாமல் தன் சொந்த நிலத்தை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தாரே எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அந்த முத்துராமலிங்க தேவரை போல நாட்டுக்கு நீங்கள் இழந்து விட்டீர்களா? மிக சாதாரணமான குடும்பத்திலே பிறந்து ஏழை குடும்பத்திலே பிறந்து தேசிய பற்று கொண்டு காந்தி வருகின்ற பற்றின் காரணமாக காங்கிரஸில் இணைந்து 7 ஆண்டுகள் இந்திய விடுதலைக்காக சிறையில் இருந்து தமிழ்நாட்டில் 2 முறை முதலமைச்சர் ஆன பிறகும் சாகும் போது சட்டப்பையில 120 ரூபாய் பணத்தோட செத்து போனாரே எங்களை படிக்க வைத்து கல்வி கந்திருந்த கர்ம வீரர் கிங் மேக்கர் எங்கள் தாத்தா காமராஜர். அந்த காமராஜரை விட மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாசு விஜய் நீங்க இறந்துட்டீங்களா? நம்ம பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கும் பட்டினப்பாக்கம் வீட்டை மருத்துவமனைக்கும் எழுதி கொடுத்த மாதிரி நான் எல்லாத்தையும் விட்டு வரேன், எல்லாத்தையும் இழந்து வாரானே பாட்டு மக்களுக்காக இழந்து வாரானே, வீதி வீதியா வாரானே, நீதி கேட்க போறானே. எங்க வீதி வீதியா வர்ற? பட்டினப்பாக்கத்துக்கும் பனையூருக்கும் வீதி வீதியா போயிட்டு இருக்காப்ல. மக்கள் பிரச்சனையை மனசுல இருந்து பேச முடியாம சென்டிமெண்ட் நான் உங்களுக்காக இழந்துட்டேன். யார் உங்களை இழக்க சொன்னது? அப்படி என்னத்தை இழந்தீங்க நீங்க? நாங்கள் இழந்திருக்கிறோம் மிகப்பெரிய வசனகர்த்தா. துளசியோட வாசம் மாறினாலும் தவசியோட வார்த்தை மாறாது என்பது எங்க அண்ணனுடைய வசனம். திரைப்படத்தில் மிகப்பெரிய வசனகர்த்தாவாக தம்பி போன்ற புரட்சிகரமான படங்களை எடுத்து இன்றைக்கு AR முருகதாஸ், சங்கர் உள்பட மிகப்பெரிய இயக்குநருக்கு இணையாக வந்து 100 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குநராக வந்திருக்க வேண்டிய ஒருத்தன் என்னுடைய வருமானத்தை விட என் இனமானமே பெருது என்று எல்லாவற்றையும் தூக்கி தூரே எரிந்துவிட்டு ஒரு வழக்குக்கே ஓடி போன நீங்க எங்க 234 வழக்கு போட்டாலும் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தொடர்ச்சியாக சிறைவாசம். பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை. நீதிபதி கேட்கிறார், பிரபாகரனை எப்படி சொந்த அண்ணன் சொன்னீங்க? இத்தாலியில பிறந்த சோனியா காந்தி அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு மாமாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்று கேட்ட தலைவன் எங்களுடைய அண்ணன் செல்வரின் சீமான். இந்த நாட்டில் பிரபாகரன் ஒரு தடை செய்யப்பட்ட தலைவர்னா பிரபாகரன் தடை செய்யப்பட்ட தலைவரடா, தமிழ் தேசியத்தின் தலைவர் என்று உயர்த்தி பிடித்திருப்பவன் எங்களுடைய அண்ணன். இது தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடி என்றால் இது தடை செய்யப்பட்ட கொடி அல்ல. ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த கொடி எங்கள் பாட்டன் கரிகால் சோழனும் ராஜா சோழனும் ராஜேந்திர சோழனும் என் தலைவன் பிரபாகரனும் ஏந்தி பிடித்த புலிக்கொடி இது தமிழ் கொடி என்று இந்த புலிக்கொடியை தூக்கி பிடித்துதான் 8.2 விழுக்காடு வாக்கு. எங்கள் மக்கள் வாக்குக்கு பணத்தை வாங்குவான், சாதிக்கு போடுவான், மதத்துக்கு போடுவான், திமுக போடுவான், அதிமுக போடுவான். அப்படிலாம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு அப்படி முட்டாள் கிடையாது. நீ பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாலை வேலை மணி 9:45 பணத்தை கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை திருப்பூர் தெருக்களை எவனாவது கூட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. பணம் கொடுக்காம இன்னைக்கு கூட மாட்டான். வர வழியில தம்பி சிவகுமார் சொன்னாப்ல, ஊருக்குள்ள எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் ஆளு கிடைக்கலன்னு ஏன்பா அப்படின்னு கேட்டா எல்லாரும் தேர்தல் வேலைக்கு போயிட்டாங்களா? ஓ, தேர்தல் வேலை அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல.
2 ஹவர்ஸ்க்கு 300 ரூபாய், 2 ஹவர்ஸ்க்கு 300 ரூபாய். திமுகவும் காசு கொடுக்குது, அதிமுகவும் காசு கொடுக்குது. புதுசா வந்திருக்காருல பக்காமஸ் சாரு, ஆதாரத்தோட சொல்லணும்ல. அதாவது திமுகவுக்கு நான் தான் மாற்று, அதிமுகவுக்கு நான் தான் மாற்று அப்படின்னு சொல்றாரு. செய்தி need 200 pies for coming Saturday TVK nominee. MLA will assemble just 1 kilometer walk. Location Madurai. Pay 300 rupees. Timing 9 AM to 12, just 2 hours. Snacks, water bottle will provide. Interested boys and girls join the group immediately. அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது urgent requirement 50 boys per TVK election crowd. 300 spot pay. Biryani provided. Timing 12 PM to 2 PM. Interested boys and TM. ஏண்டா பணத்தை கொடுத்து இப்படி ஆட்களை சேர்ந்து பெரிய மாசு, அவருக்கு பெரிய கிரௌட் வருது, ரசிக கூட்டம் வருது. நீ கட்சி தொடங்கிட்ட, கூட்டம் வருது. உன்னை விட பல மடங்கு கூட்டம் மரியாதைக்குரிய சகோதரர் நம்ம தலை அஜித்குமாருக்கு இருக்கு. இதை விட பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா என்ன, அந்த கூட்டம் ஒழுக்கமான கூட்டம், ஒழுக்கமான கூட்டம். அஜித்குமார் திருச்சிக்கு துப்பாக்கி சூடு போட்டிக்கு வராரு. 10,000 பேர் திரண்டு நிக்கிறான். மேல போய் ப்ளீஸ் கோஆபரேட் ஒரு வார்த்தை அத்தனை பேர் கலைஞ்சு போனா. ஏன்? அவன் ஒழுக்கத்தில் நிறைந்த மனிதன், நல்ல தலைமை பண்பு கொண்டவன். நீ ஒருத்தன் வந்து மேல ஏறான், ஒருத்தன் பணமரத்துல ஏறான், ஒருத்தன் மரத்துல ஏறான், ஒருத்தன் டிரான்ஸ்பார்மர் ஏறான். காரைக்குடிக்கு வராருங்க. காரைக்குடியில முதல் முறையாக மரத்துக்கு பாவாடை கட்டிருக்காங்க. என்னடா காரைக்குடி முழுக்க மரத்துக்கு ஏதோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு அடிச்சிருக்காங்க. பொதுவா மர கண்ணு வரும்போது ஒரு வேலி போடுவான். மரம் வளர்ந்துச்சு 150 அடிக்கு. அதுக்கு இந்த கோவில் படத்துல வடிவேல் ஒரு கூடையை கட்டிருப்பார்ல, ஐயோ ஈரம்படம் வைக்குதுன்னு. அது மாதிரி மரத்தை சுத்திக்கிறீங்க. இந்த அணில் குஞ்சு பூரா ஏறிடக்கூடாது. காரைக்குடி வேட்பாளர் அந்த பையன் டெண்டல், அவன் ஒரு மெண்டல். அந்த டெண்டல் இருக்கா பாருங்க ரீல்ஸ், அவன் கார் மேல தாவறான். வேட்பாளரே கார் மேல தாவி போயிட்டு இருக்கான். தமிழ்நாட்டிலேயே வேட்பாளரை உட்கார வச்சு பேசுற ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். ஏன்? மக்களுக்காக சேவை செய்வதற்காக, மக்களுக்காக உழைப்பதற்காக. பணம் பெரியதல்ல, என் இனம்தான் முக்கியம் என்று நிற்கிற அவரை நாம் மதிக்கணும். உங்களுக்கு சேவை பண்ண வந்த ஒருத்தன் உங்களை கும்பிடுறான்னா உங்க கிட்னியை களவாங்க போறான்னு அர்த்தம். சேவை பண்ண வந்திருக்கேன், நான் வந்து சேவை பண்ண வந்துட்டேன். சர்வீஸ் பண்ண வந்தவன் நல்லா இருக்கல, ஓட்டு போட்டுருங்க பெரியம்மா, ஓட்டு போட்டு பால் ஒரு 100 கடைசி 4 நாள் பொண்ணு இழிப்பாங்க. ஈன்னு பல்லு 32 பல்லு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே முடியாது. அடுத்த 31 தான் பார்க்கலாம். இப்ப 32 பல்லு தெரியும். அப்புறம் இங்க 2031 தான் இங்க பார்க்க முடியும். வரவே மாட்டாங்க. ஆனால் நாம் மகிழ்ச்சி பிள்ளைகள் 15 ஆண்டு காலமாக இந்த ஊரில் நடந்த அத்துணை போராட்ட களத்தில் நின்றிருக்கிறோம். திருப்பூருக்கு என்று ஒரு குப்பை கிடங்கு கூட வைக்காத இந்த குப்பைகளுக்காக நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்க. குப்பையை கூட அகற்றுகிற ஒரு சின்ன தொழில்நுட்பம் கூட இல்லாத இந்த கேடுகட்ட கட்சிகளுக்காக வாக்கு செலுத்த போறீங்க என்பதை அறிவார்ந்த இளைய தலைமுறை படித்த பிள்ளைகள், மாணவ தமிழர்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்றான். ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான், பெண்களுடைய பாதுகாப்பு என்பது பெண்களை தொட்டால் நாம் மகிழ்ச்சி மரண தண்டனை எதிர்க்குது. பெண்களை தொட்டால் அவனுக்கு தூக்கு என்று சொன்ன ஒரே தலைவன் எங்க செய்வான். பெண்களை தொட்டா அவன் நெஞ்சில 2 தோட்டா பாயும். சொல்லுங்க ஸ்டாலின, சொல்லுங்க எடப்பாடிய, சொல்லுங்க விஜய. தோட்டா பையனா முதல்ல அவரு தான் பயணம். விஜய்னா வந்துட்டா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பாங்க. பெண்களுக்கு அந்த கேர்ள்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சார் எத்தனை சீட்டு கொடுத்திருக்காரு? 22 சீட்டு. தமிழ்நாட்டிலே ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 இடங்களை கொடுத்தது எங்களுடைய எண்ணம் சீமான். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வாக்கு கேட்டு போறாங்க தாவேக தொண்டர்கள். அப்ப ஒரு அம்மா காய்கறி வித்துட்டு அந்த அம்மா சொல்லுது, அம்மா விஜய்னாக்கு ஓட்டு போட்டுருக்கம்மா, விஜய்னா வந்து உங்களை பாதுகாப்பா வச்சிருப்பாரு. அவர் பொண்டாட்டியவே பாதுகாக்கல, என்னையவா பாதுகாக்க போறாரு. நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். நான் பர்சனலா பேசுறது யாரு கிடையாது. நான் ரொம்ப கண்ணியமா பேசுவேன். ஆனா அந்த அம்மா சொல்லுது, அவர் குடும்பத்தையே பார்த்துக்க முடியலையே, 1000 கிலோமீட்டர் அந்த கோயம்புத்தூர் என்னை எப்படிப்பா உங்க விஜய் பாதுகாப்பான்னு கேட்கிற அந்த கேள்விக்கு மானமுள்ள தாவேக்கலை அவன் மானமுள்ள இருக்கும் கஷ்டம் இருந்தா சொல்லு. நீ என்னத்தை பண்ணுவ? என்ன மாற்றத்தை கொண்டு வருவ? ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன். ஒரு நிமிஷம் முடிச்சுவேன். அதெல்லாம் நாங்க சரியா இருப்போம். ஏன்னா
இன்னும் அரை மணி நேரம் பேசலாம், இன்னும் அரை மணி நேரம் நாங்க பேசலாம். ஆனா காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் நம்மளை விட காலையில 10 மணில இருந்து வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்றதுக்காக நாம அவங்களை மதிக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்பிற்குரிய மக்களே, ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அது உண்மையான மாற்றம். திமுகவுக்கு மாற்று, அதிமுக மாற்றம், திமுக அல்ல, நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று உழைக்கும் மக்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய விவசாயியை தூக்கிக் கொண்டு இந்த மண்ணிலே தினேஷ் அவர்கள் உழைக்கும் மக்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்திலே போடுகிறார். ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நாட்டிலே பொறியாளன் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது என்று கூறிய மக்களே, அதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலையிலே சென்று விவசாய சின்னத்திலே தினேஷ் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஒரு களத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.